ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ராஜா ஸ்டோர்ஸ் வந்திருக்கிறேன். ராஜா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டில், பீரோ, அப்புறம் வந்து ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15-40 வருஷமாக இருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு மேடம் கிட்ட கேட்குறோம். மேடம் அவங்களோட பேர் கேட்டுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் உங்கள் இந்தாங்க மைக் வச்சுக்கோங்க, கிட்ட வச்சுக்கோங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணி மேடம், எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? ராஜா ஸ்டோரில் 10 வருஷமாக வேலை செய்கிறீங்களா? இப்போது நம்ம கல்யாண சீர்வரிசைக்கு பீரோ வாங்கணும் அப்படின்னா என்ன அதாவது இந்த பீரோ எந்த பீரோ வாங்கலாம்? சீப் அண்ட் பெஸ்ட் எது கிடைக்கும்? சீப் அண்ட் பெஸ்ட்டில் வா, இது டபுள் ரேக்கா சேஃப்டிக்கு? இது என்ன ப்ரைஸ் வரும் மேம்? 20,500. இது எவ்வளோ திக்கு மேம்? இது 18 கேஜா? இது பார்த்தீங்கன்னா 18 கேஜி. கீழே லாக்கர் கொடுத்துருக்குறாங்களா? 2 ட்ரா. வா, இப்போ சாரி அந்த அது தேவையான இந்த ரேக் தூக்கிக்கலாமா மேம்? அதாவது எந்த ரேக் மேடம்? இது இல்லை, இப்போ இது இருக்கு இல்லையா, இது தூக்கிக்கலாமா? ஓ ஓகே, ஃப்ரண்ட்டு பேக்கு. ஓகே, சாரி வேணும்னா இது எடுத்துட்டா நம்ம சாரி ஃபுல்லாக வந்து உள்ளே மாட்டிக்கலாம். இது வந்து இதுவும் வந்து பட்டு சாரி ரேக்கா? ஓ வா, இதில் பார்த்தீங்கன்னா லாக்கோட கேஜ் பாருங்கள். இது லாக் கேஜ் எவ்வளோ பெருசு மேம்? இது கிட்ட வச்சுங்க மைக்கை. இது 18 கேஜா? பரவாயில்ல, சேஃப்டி பயங்கரமாக இருக்குது. திறக்கிறாங்க. இது பாருங்க, 2 ரேக்கு. $37 நம்பர். அதில் ஒரு நம்பராக போட்டிருக்குறாங்க 37. ஓகேக்கா, இது வந்து ஒரு டோர் டைப் தானே? டோர் டைப் தான், பரவாயில்ல. நீங்கள் இன்னும் இதுக்குள்ளே காமிச்சிடலாம். கட்டுங்க. ஓ, இது நல்லா ஸ்பேஸ் இருக்குது. சரி, ஓகே, நம்ம உள்ள போகலாமா? அது என்ன லாக்? அது புல்லட் லாக் சொல்லுவாங்க. அது இது பேர் வந்து புல்லட் லாக்கா? கீழே லாக் பண்ணுறாங்க. ஆனால் கீழே இருக்கிறதே தெரியவே இல்லை. மேக்னெட் ஆக்காது? அது மேக்னெட்டு. நீங்கள் மைக் கிட்ட வச்சு சொல்லிவிடுங்க. வாங்க, இப்போ வந்து நேராக உள்ளே போய் எங்களுக்கு வந்து ஃபைல் வைக்கிற ரேக் மாதிரி எதாவது கிடைக்குமா? சொல்லுங்கள். ஃபைல் வைக்கிற ரேக். ஃபைல் வைக்கிற ரேக்கா? கட்டுங்க சார். வணக்கம் சார். இதான் ஃபைல் வைக்கிற ரேக்காக்கா? இதில் ஸ்டோரேஜ் வந்து ஓகே, இதை வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். வா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வைக்கிற ரேக்கு தான். எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரே மாதிரியா? எல்லாம் ஒரே மாதிரி. அப்போது ஒரு ஆஃபீஸ்க்கு வாங்கினா 3 ரேக் வாங்கினா வாங்கிடலாம் இல்லையா? சூப்பர். இப்போ ஃபர்னிச்சர் லோ ப்ரைஸில் வேணும்னா எந்த ஃபர்னிச்சர் எடுக்கலாம்க்கா? இந்த சோஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டா? 5 சீட்டர்ஸ் அது? வா, அப்போனா நம்ம இது வாங்கினாலே உங்களுக்கு 3 சீட் வரும். இது வந்து நம்ம லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. கொஞ்சம் புசு நல்லா பஞ்சு மாதிரி வேணும்னா இது எப்படிக்கா? அது ஸ்பாஞ்ச் டைப்பா? ஃபோம் டைப் அது? வா, இது ஃபோம் டைப்பு. இதுலேயே வந்து சிங்கிள் சீட்டு இருக்குது, செட்டாகவும் இருக்கா? வா, வாங்க. இப்போ வந்து இது கட்டில் எடுக்கணும், மரக்கட்டெல்லாம் எடுக்கணும், எங்கே பார்க்கலாம்? சரி வாங்க. இது இங்கே இருக்க மரக்கட்டல் இதெல்லாம் ஆர்டரா? ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது போல உங்கள்கிட்ட? ஃபேன்சி ஐட்டம்ஸ் என்ன? ஃபேன்சி ஐட்டம்ஸு இருக்கும். பவுல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஓ, அதுக்காக இந்த மாதிரி பவுல்லாம் வந்து வச்சுருக்குறீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இது வச்சுக்கலாம். ஓகே. இது இல்லாமல் ஃபேன்சி ஐட்டம் என்னக்கா வச்சுருக்குறீங்க? இப்போ ஸ்டிக்கர்லாம் நிறைய வச்சுருக்குறீங்க போலையா? எல்லாமே டோட்டலாகவே போங்க. நீங்கள் போங்கக்கா. இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாமா? இப்போ பர்த்டே கிஃப்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு சீரியல்ஸில் கொடுக்கும்போது இதுவும் சேர்த்து கொடுக்கலாம். வா, செம்மையாக இருக்குது எல்லாமே.
நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க. ஓ இது மாதிரி சிவன் இதெல்லாம் இது பாரு நல்லா இது பீங்க தானேக்கா அது கண்ணாடி கண்ணாடி. செம்மையாக இருக்கு. இது இல்லாமல் சின்ன சின்ன லாக்கரு எல்லாமே வச்சுருக்கிறீங்க. இதுனா பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுருக்கிறீங்க. அது என்னதுக்கா அது? இது காய் கொண்டுட்டு போக. அதுக்காக அது. ஓ இது இல்லாமல் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறீங்க. ஓ இதெல்லாம் செம்மையாக இருக்குக்கா. இதெல்லாம் இது செம்மையாக இருக்குது. இது நல்லா அழகாக இருக்குது பார்க்கும்போது. இதெல்லாம் வீட்டில் நம்ம டெக்கரேட்டிவ்க்கு வச்சுக்கலாம்ல. இதெல்லாம் வீட்டு டிவி பக்கத்தில் வச்சா நல்லாயிருக்கும். எல்இடி டிவி பக்கத்தில் இல்லை ஃபேன்சி ஐட்டம்ஸ். வா சரிக்கா. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மரக்கட்டல் ஓ இது பரவாயில்ல. இது வெயிட்டாக்கா? ஹுட்டில் செஞ்சதா? ஓ மோல்டிங் தான். இது எல்லாமே சைனீஸ் ஐட்டம்ஸ் தான். சைனா ஐட்டம் வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே புத்தர் சிலை தான். ஓ சரிக்கா. இது நீங்கள் இப்போ கட்டில் போயிடலாமா? முருகர் சிலை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஐயோ மனுஷா சிங்கப்பூர் செம்மையாக சுற்றுதுக்கா. வெளியில் வர மாதிரி இருக்குது. நல்லா இருக்குக்கா. மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில்லாம் முருகர் தான். ஓகேக்கா நம்ம இப்போ மேலே போயிடலாமா? இது எல்லாமே கட்டில். இதெல்லாம் ஆர்டர் ஆயிடுச்சாக்கா? ஓ பேர் போட்டிருக்கலாம், புக்கிங் ஆயிருக்கு பாருங்க. நம்ம கடையில் இது மரக்கட்டில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தரீங்க. வெளியில விட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தரீங்க. எம்டிஎஃப்ஏ கிடையாதா? ஓ ஓகே. இப்போ ஒரே இடத்துல இத்தனை இது ஆர்டர் வந்ததுனால புக்கிங் இன்ட்டு ஃபுல்லாக பேர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது யாருக்கும் தர மாட்டீங்க. அவங்க கஸ்டமருக்கு வரதான். இப்போ பேச்சுலர்ஸ் ரூம் சிங்கிளாக கட்டலன்னா அதுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் ரூமுக்கு தானேக்கா இந்த கட்டில்? ஓ சிங்கிளாக ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். ஓகேக்கா. இது டீப்பாலாம் பார்க்கணுன்னு பார்க்கலாமா கோயில்? போங்கக்கா. பூஜை சாமி பூஜை இது இருக்கு இல்லையா, அது காட்டுங்க. இது வந்து பூஜை சாமான் ஐட்டம் இல்லையா? இது எல்லாமே ஹுட்டன் பீரோவா? வா செம்மையாக இருக்குக்கா. ஆனால் இதெல்லாம் தாங்கும்ல, ஓரளவு தாங்கும்லக்கா, லைஃப் இருக்கும். இப்போ இது சாமி ரூம் சொன்னீங்க இல்லையா? இப்போ இதிலே வந்து பெருசு வேணாலும் பெருசு இருக்குது, சின்னதுனாலும் சின்னது இருக்குல்ல. பெருசு கிடைக்குமாக்கா? இது எல்லாமே பெருசு. இது எல்லாமே பெருசு இல்லை. உள்ள தள்ளிக்கலாமா? ஓ உள்ளே போயிடுது அது ஃபுல்லாகவே. செம்மையாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே சாமி இது வச்சுட்டு ஸ்லைடிங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இடம் வந்து கம்மியாக பிடிக்கும். ஓகே. நம்ம இது ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணோன்னா பாவம் செம்மையாக இருக்குது. இதே கண்ணாடி இதுவும் நல்லா இருக்கு அழகாக இது பார்க்கும்போதே. ஆனால் இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப டக்குன்னு வச்சுட்டாலே, ஏன்னா டோர் ஓப்பன் பண்ணி வச்சா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும்ல. இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேக்கா. இப்போ நீங்கள் வந்து அது கட்டில் இருக்குல்ல, மரக்கட்டல் ஒன்று எழுதுங்க. அது மரக்கட்டல் வந்து போய் பார்க்கலாமா மேலே? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குக்கா ஃபுல்லாகவே. இது வந்து இது எதுக்குக்கா? அது சின்ன சின்ன கபோர்ட்ஸு. இது எல்லாமே கபோர்ட்ஸ். இந்த சோஃபா கூட நல்லா இருக்கு. இது ஒரு இது இந்த ரெக்லைங்கா? ஓ உள்ள அடியில் ஸ்ப்ரிங் இருக்குமா? ஓ ஆனால் இதுவும் ப்ரைஸ் நம்மகிட்ட கம்மியாக கிடைக்கும் இல்லைக்கா? இது ஃபர்னிச்சருக்கா? இதுக்கு ஓ இது ஃபுல்லாக தேக்கு. ஓ இப்போ நீங்கள் அது புக்கிங் ஆகிருக்கா? ரமேஷ்ன்ற பேரில் இருக்குது. 4/6/26 ரமேஷ்ன்ற பேருக்கு புக்கிங் ஆகிருக்கு. புக்கிங் ஆனால் இதில் பஞ்சு இருக்குல்ல, இதில் குவாலிட்டி வந்து வேறு குவாலிட்டி கேட்டால் தருவீங்களா? ஃபஸ்ட் குவாலிட்டி. ஓ அதில் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி கேட்டால் தருவீங்களா? சூப்பர்.
ரொட்டேட்டர் மாடல் வரும். ஓ நம்ம திங்ஸ் வச்சு திருப்பினீங்கன்னா மிரர் வந்துடும். மிரர் வந்துரும். செம்மையாக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும்ல ராஜா ஸ்டோர்ஸில். ஆமா. ராஜா ஸ்டோர்ஸ்னால் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே சொல்லலாம், இடம் எங்கே சொல்லலாம்? பிவெல் ஆஸ்பத்திரி எதிரில் வரும். பிவெல் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க வரும். ஆமா, ராமராஜன் காட்டன். சரி, நம்ம எத்தனை கடை இருக்குக்கா நம்மளுது? 3 ஷாப் இருக்கு. என்னென்ன கடை இருக்குக்கா? ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்கல், அப்ளையன்ஸ். ஓ, அது பாத்திரம் வேணா கூட ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே கிடைக்கும். ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஓ சூப்பர். அப்போ இங்கே வந்தீங்கன்னா கல்யாண சாமான் வேணும் அப்படின்னா மொத்தமாக ஒரே கடையில் வாங்கி போயிடலாம். வாங்கிக்கலாம். பரவாயில்லக்கா. வாங்க இப்போ வந்து அது மரக்கட்டில் சொன்னீங்க இல்லையா, அதை காட்டுங்க. மாடியில் போடணுமா? இது எல்லாமே நல்லா இருக்கு கிரீன் கலரில். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மரபீரோவாக்கா? வா, இதுவும் நல்லா இருக்கு. தட்டு அட்ஜஸ்டபிள் வந்துரும். ஓகே, தள்ளுற மாதிரி. ஆமா. ஏன்னா இது நம்ம இந்த ரேக் பார்த்தோன்னா சரி இல்ல வச்சுக்கலாம். இங்க இருக்கும். டோருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரேக் நல்ல பெருசு. அதுதான், ஏன்னா அந்த இது எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு டாட் இருக்கு, அதில் வச்சுக்கலாம் நம்ம. ஓ, அது மேலே வந்து தாங்குற மாதிரி இருக்கும். மேலே போயிடலாமாக்கா? அப்படியே நீங்கள் மேலே போங்க. இப்படி போயிடுங்கக்கா படிக்கட்டில். இது எல்லாமே வந்து நம்ம டைனிங் டேபிள் சின்னதாக வேணும், ஃபோல்டிங் ஐனிங் டேபிளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இது வந்து அந்த உட்டு பீரோக்கு தட்டு. ஓ ஓகே ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். நம்ம முதல் மாடியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டீப்பெல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டீப்பெல் நீங்கள் டைரக்ட் டீலர்ல ஸ்டீப்பெல்லோட எல்லாமே இப்போ 1 லட்ச ரூபாயில் வேணா கூட நம்மகிட்ட வந்து. வா, அதிகபட்ச ரேட் என்னக்கா வரும்? இது கட்டில் பார்த்தேன், இது எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்கிறீங்க தேக்கா? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கா? எவ்வளோ இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து இது எல்லாமே தேக்காக்கா? ஆமா, இது எல்லாமே தேக்கு. எல்லாம் தேக்கா? ஆக்சுவலி இது மேலே இன்னொன்று இப்படி ஒரு இது மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, ஒரு கொசுவால போகிற மாதிரி பெருசாக இருந்தது, அது போயிடுச்சா? அது பார்த்தேன். அது கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? அது 80,000 1 லட்சம் மக்கள்? 55,000 வந்தது. அவ்வளோதானா? அது தேக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. பெட்டு வந்து அதுவும் காஸ்ட்லியான பெட்டு தானேக்கா? இது பாருங்க, 5 இன்ச்சு கால் வந்துடும். ஓ, நல்ல கனமா இருக்கும். வந்து காலு 5 இன்ச்சில் கொடுத்துருவாங்க, வெயிட்டா இருக்கும். அப்போ அதனால அவங்களால வெயிட் தாங்க ஃபுல்லாகவே. இது எல்லாமே கொஞ்சம் திக்கு ஜாஸ்தி இல்லைக்கா? இதில் வந்து செல்ஃபோனு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓ, ரேக்கு. இது 5 இன்ச்சு கால். ஆனால் இது எல்லாமே வந்து தேக்கு மரத்தில் செஞ்சது. தேக்கு தான் இது. இதில் போடுற பிளைவுட் மட்டும் 15 வருஷம் வாரண்டி கொடுப்போம். நடுவில் போடுற பிளைவுடா? போடுற பிளைவுடுக்கு மட்டும் 15 வருஷம் வாரண்டியா? கம்பெனிக்காரங்க இது கொடுத்துட்றாங்க? கம்பெனிக்காரங்களே கொடுத்துறாங்க. பரவாயில்லக்கா. இப்போ எது இருந்தாலும் அவங்க கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்ணால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வாங்க, இப்படி வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதாக சொன்ன ஸ்டீப்பெல் பெட்டு. இது நல்ல திக்காக இருக்குல்ல? இது வந்து படுத்தா கூலிங்காகவே இருக்கும். ஓ, இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காகவே இருக்கும். நல்ல திக்னஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குல்லக்கா? இது லேயரும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இல்லை? 8 இன்ச்சா? வா, 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கு போலக்கா அது. 8 இன்ச் கன்ஃபார்மாக 8 இன்ச்சு திக்னஸ்ஸு. ஸ்டீப்பெல் பொறுத்த வரைக்கும் வாரண்டி கம்பெனியே தந்துடுறாங்க. எவ்வளோ வருஷம் வரும்க்கா? 6 வருஷம் வாரண்டியா? 10 வருஷம் வாரண்டி இருக்குது. பரவாயில்ல. இதே நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற மாதிரி இது வேணும்னா டேபிளாக இருக்கா? நீங்கள் தையல் மிஷினும் வைக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேன். இதுதாக்கா எதிர்பார்த்தேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹுட்டில் இருக்குல்ல? இது வந்து ஹுட்டில் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம், காஸ்ட்லி வேணாலும் வாங்கிக்கலாம். இது வந்து மகாகனி வுட்டு. மகாகனி வுட்டு ஃபால்ட் வராது, நல்லா இருக்கும் மரம்.
ஓ சரி சரிக்கா. இது எல்லாமே இந்த டிசைன் போட்டிருக்கு எப்படிக்கா? அது ஸ்டிக்கரா? ஸ்டிக்கர், இது வந்து ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் தான், ஆனால் ஹுட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ லோ ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற சோஃபா, இது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது அது எடுத்துக்கலாமாக்கா? லோ ப்ரைஸ்னா இந்த மாதிரி வரும், மலேசியன் ஒட்டு வரும். ஓ இது வந்து லோ ப்ரைஸ். அது பின்னாடி இருக்கிறது? பின்னாடி இருக்கிறது லோ ப்ரைஸ். ஃபுல்லாக ஆர் சீட்டர்ஸு, கண்ணாடி வச்சுருக்கோம். ஆர் சீட் அது. இப்போ நம்ம ஹோட்டல் வேணும் அப்படின்னா இதுக்கு பதில் இது யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணலாமா? ஹோட்டலுக்கு கண்ணாடி நல்லா இருக்கும். நல்லா அதை பார்த்து வச்சுக்கணும். மேலே வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். டம்முன்னு வச்சா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் இருக்குது. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு இல்லை. இப்போ தையல் மிஷின் வேணும்னா நம்மகிட்ட இருக்குமாக்கா? இருக்கு, மேலே இருக்கு. தையல் மிஷின் என்ன கம்பெனிக்கா இருக்கு? மெரிட் இருக்கு, உஷா இருக்கு. ஓ ரெண்டு கம்பெனிக்காரங்க நீங்கள் டீலரா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெரிட் சின்ன மிஷின் இல்லை. இது வந்து டீப்பா தானேக்கா அது? இது வந்து ஃபுல்லாக கட்டில் இதில் இருக்குல்ல, ஹுட்டில். மரத்தில் உள்ளது இது எல்லாமே. ஓகே. இதில் வந்து சாதா ஹுட்டு கேட்டால் சாதா. இந்த மாதிரி எம்டிஎஃப் வரும். ஓ இது வந்து எம்டிஎஃப். இது அதோட கம்மியாக்கா? இது வந்து பிளைவுட் வரும், இது கம்மி. ஓ இது ரேட்டு கம்மி. மரம் வந்துடும். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆமாம். ஏன்னா இதுதான் உழைக்கும், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும். கம்மியாக கேட்டாங்கன்னா இந்த மாடல்லாம் கொடுப்போம். கண்டிப்பாக்கா. இது தையல் மிஷின் பார்த்தேன். தையல் மிஷின் ஃபுல்லாக தையல் மிஷின் எல்லாமே மாட்டி வச்சுருக்குறாங்க. டக்குன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருவீங்க. எல்லாமே பெரிய மிஷினும் இருக்குது, சின்ன மிஷினும் இருக்காக்கா? ஓ டேபிள் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்க, தலை மட்டும் மாட்டி. ஓ இப்போ எனக்கு வந்து இப்போ சோஃபா இது இது என்னது சாயத்துக்கு உட்காந்து சிஸ்டம் ரோலிங் சேர் வேணும் அப்படின்னா இதில் வந்து உட்காருங்கக்கா. எப்படி இருக்கு பாருங்க, சாய்ச்சி பாருங்க. ஓ நல்லா. இது வந்து அது அழுத்துனீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மேலே வருது. அதே மாதிரி கை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓ ரெண்டுமே இருக்குது, கை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இதோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 4300 வரும். நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இதே ரொம்ப லோ குவாலிட்டி வேணும்னா இந்த மாடல் வந்துடும். இது வந்து லோ குவாலிட்டி. இது வந்து நம்ம நார்மலாக வந்து மீட்டிங் அட்டன் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி என்ன விஷயம். இது வந்து ஆஃபீஸ் டேபிள் தானேக்கா இதெல்லாம்? ஆஃபீஸ் டேபிள், ஸ்டீல் டேபிள் வரும். இது வந்து ஸ்டீல் ரேக்கில் கொடுத்துருவோம். இது ரேக் நல்லா இருக்குது. இது ரேட்டு பரவாயில்லையாக்கா உங்கள்கிட்ட? இது வந்து எம்எம் எவ்வளோக்கா திக்கு? இது 18 kg வரும். 18 kg எல்கிலாம கொடுத்துருவோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சேனல் எல்லாமே. ஓகே. அப்போ நம்ம ஏதாச்சும் வைக்கணும், கடை வைக்கணும் அப்படின்னா இது நம்மகிட்ட வெயிட் நல்லா தாங்கும். ஓ சரிக்கா. இதையும் அதெல்லாம் சின்ன மிஷினா? அது வந்து சின்ன மிஷின். இது எல்லாமே சின்ன மிஷின். உஷாவும் இருக்குது, சிங்கரும் இருக்குது. உஷா சிங்கர் இருக்குது. சரிக்கா. இந்த வீடியோ நிறைய கொடுத்தீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். இப்போது நம்ம கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து இஎம்ஐ வசதி, பஜாஜ் இஎம்ஐ பாருங்கள். இப்போது கல்யாணத்துக்கு வந்து ஒரு சீர்வரிசை வாங்குறாங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய் வந்து கடனாக வாங்க போகிறாங்கன்னா அது மாதிரி பண்ணுவாங்க. அவங்களே போட்டு தராங்க. அவங்க அப்போ நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது சொல்லிடுவாங்க. ஓகேக்கா. நீங்கள் ராஜா ஸ்டோர்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்குக்கா அந்த கடை? இந்த கடை வந்து 40 வருஷமாக இருக்கும். 40 இயர்ஸாக இருக்குது. இது வந்து இது எத்தனாவது தலைமுறைக்கா? 3. எனக்கு தெரிஞ்சு அப்பா பையங்க எல்லாமே ஃபுல்லாக பார்க்குறாங்க, ஷேர் எல்லாமே பார்க்குறாங்க. சூப்பர்க்கா. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க மட்டும் சொல்லுங்கள். சரி கொடுங்கண்ணா சார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். ஆஃபீஸ் நம்பர் தரேன். கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ஸ்டோர்ஸ் பூந்தமல்லி. நம்மக்கிட்ட வந்து எல்லாமே பீரோலேருந்து கட்டிலேருந்து எல்லா ஐட்டமும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் வாங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம்.